குருவை சரணம் குருவை சரணம். ஸ்ரீ பழனிமலை கோபசுந்தரை போற்றி வணங்கி, என் இஷ்டதெய்வமான சீலக்காரியம்மனை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நாம் பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போறோம். அதாவது கடந்த மே மாசம்தான் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. ஸோ ரிஷப ராசிக்குள்ள நுழைஞ்சனே ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். மாத பலன்களை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கிரக நிலைகள் எங்கிட்ட இருக்காங்க, நவ கிரகங்கள் எந்தெந்த ராசியில வந்திருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலையை வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மாத பலன்களை எடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். மேச ராசியில செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். ரிஷப ராசியில வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், குரு பகவான், 4 கிரகங்கள். அதாவது ஜூன் மாதத்துல ஆரம்பத்துல ஒரு மேச ராசியில மட்டுமே 4 கிரகங்கள் வந்திருக்கிறது. ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல், ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல சுக்கிர பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்குள்ள நுழைஞ்சிருவாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் 12ஆம் தேதியே ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்குள்ள போயிடாரு. சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசி நோக்கி பயணிக்கிறார். இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் இந்த மாதத்துல இடம் விட்டு இடம் மாறினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கு இருந்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசியில வந்திருக்கிறார். காலபுருஷ ராசியில 6வது இடத்துல கேது பகவான் வந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசியில 11ஆம் இடம், காலபுருஷ ராசிக்கு 11ஆம் இடமான கும்ப ராசியில சனி பகவானும், 12ஆம் இடமான மீன ராசியில ராகு பகவானும் வந்திருக்காங்க. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு அனுப்ப போவார். இப்போ 9 கிரகங்களுடைய தன்மைகளை இப்போ பார்த்துட்டோம். ஸோ இந்த 9 கிரகங்கள் இவ்வாறு இருப்பதனால நம்ம என்னென்ன ராசிகளுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும்போது, என்னென்ன நன்மைகள் ஏற்படும்போது அமைய பார்க்குறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து குரு பயிற்சி பலன்கள் போடுறது சரி, ராஜியின் பயிற்சி பலன்கள் போடுறது சரி, சனி பயிற்சி பலன்கள் போடுறது சரி, அதே போல இந்த கோச்சார ரீதியான மாத பலன்கள் போடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சது 20-30% ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கலக்கும் பொழுது அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றங்கள் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கும், நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சாலோ, ஒரு கடன் அடைக்கணும்னு நினைச்சாலோ, இல்லை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாற்றம், பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் மிகப்பெரிய இன்வால்மெண்ட்டாக எடுத்து வரும். ஏன்னா சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலை அமைப்புகள், தற்போது நடக்கும் தசாப்தி அமைப்புகள், எந்த கிரகத்தோடு உங்களுடைய நடக்கும் தசாப்தி அமர்ந்திருக்கிறாரு, அதனுடைய தன்மைகள், பார்வைகள், இதெல்லாம் வச்சுதான் நம்ம உங்களுடைய ஜாதக ரீதியாக 70% நிர்ணயம் செய்யப்படுகின்றன. மீதி உள்ள அந்த 20-30 பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம சொல்ற கோச்சார ரீதியான பலன்களுடைய தன்மை என்பதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா என்ன கேட்காங்கன்னா நிறையவே கமாண்ட்ஸ் கொடுக்காங்க. கமாண்ட்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பாராட்டு நிறைய கமாண்ட்ஸ் நம்ம யூடியூப் பார்த்துட்டு மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் லோக்கல் சென்னை, கோயம்புத்தூர், இப்படி நிறைய ஊர்களில் எங்கள் சிவாசி சார்ந்த பகுதிகள் வந்துமே நிறைய கால்ஸ் வருது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு, எனக்கு கேட்டேன்னு சொல்கிறேன், எனக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் அப்படியே நடந்துச்சு, அப்புறம் எனக்கு வந்து மீன ராசியில் நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் கருத்துக்கள் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. சில பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் போட்டுட்டு போயிருங்க, எங்களுக்கு இந்த மாற்றம் இல்லையே அப்படின்னு கேட்குறவங்க. நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன்ட்ட செக் பண்ணாது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடத்தை கட்டாயமாக நீங்கள் செக் பண்ணுங்க. ஸோ அதில் என்ன மைனஸ் இருக்குது, அதை எதை சரி செய்வதற்கு என்ன வழிபாடு முறைகள் நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிற பலன்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிறது உண்மை. ஸோ வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற பொது பலன்களை பற்றி பொழுதுமாக பார்ப்போம். காத்திருந்த 12 ஆசிரியர்களுக்கான பொது பலன். அனைவரிடமும் சிரித்த முகத்துடன் தன்னுடைய புன்னகையின் மூலமாக
அனைத்து விஷயங்களையும் செயல்படுத்தும் ரிஷபராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறத பத்தி பார்க்கணும். இந்த ஜூன் மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசியில கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் ஆரம்பத்தில், அதாவது ஜூன் மாதம் ஆரம்பத்துல 4 கிரகங்கள் வந்திருக்காங்க. இந்த 4 கிரகங்கள் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறது கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா பலவிதமான நன்மைகளும் உண்டு, சில விஷயங்களும் கவனம் உண்டு அப்படிங்கிற உறுதியா சொல்லலாம். ஏன்னா ஜென்ம குரு அப்படிங்கிறது வந்து இப்பதான் உள்ள வந்திருக்காரு. உங்களுக்கு மே மாசம் தான் ரிஷபராசிக்குள்ள வந்திருக்காரு. ஸோ ஏற்கனவே குரு பயிற்சி பண்ணணும் பார்த்துருப்பீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன செயல்பாடு குரு பகவான் உள்ள வந்ததுனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ குரு வச்சு அதனால அதிக விளக்கம் சொல்ல தேவையில்லை. இந்த குரு பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது முதல் அவங்க கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில சூரிய பகவான் வந்திருக்கிறார், சுக்கிர பகவான் உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசியில் வந்திருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியும் மற்றும் 5ஆம் இடத்த அதிபதியான புதனும் அமர்ந்திருக்கிறார். அப்ப நீங்க சமயோக புத்தி, அதாவது நீங்க ஒரு விஷயம் நீங்க எந்த விஷயம் எடுத்தாலும் அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா செய்வீங்க. உங்களுடைய சிந்தனை நீங்க எடுக்கிற விஷயங்கள்ல உங்க சிந்தனை மூலமாகவே நீங்க செயல்படுத்த முடியும் என்பது உண்மை. நீங்க போய் ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண கஷ்டப்பட்டு பண்ணையா என்னால் முடியவே முடியல, இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணே தெரியல அப்படிங்கிற சூழ்நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய அன்றாட வேலைகள் இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற வேலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்து செல்லும். உங்களை விட்டு நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அதை நோக்கி கடந்து செல்லும் கூட தெளிவாக சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கரி வேலைகள் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு. சனி பகவான் 10ல் உட்காந்துருக்கனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்து நீங்கள் முயற்சி அளிக்கும் போது நல்ல மாற்றம் உண்டு. இது ஏன்னா அந்த ஒரு நேரத்தில் ஒரு ஒற்றையாகவே சனி பகவான் 10ல் தான் உட்காந்துருக்காரு. இந்த வருடம் மட்டும் ஏன் நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கிரக அமைப்புகள் தற்போதுள்ள இந்த மாதத்தில் உள்ள கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சனி பகவானுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்க போகுது. ஸோ அதனால் புதிய தொழில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிரமமான காலகட்டமாக இருக்கும். அதுபோல் உங்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சரி, இல்லை உங்கள் பூர்வீகத்துக்கு போகணும், ஒரு பூர்வீகமே தெரியல அப்படின்னு தெளிவறிகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் உங்களுடைய பூர்வீக சொத்துல எதுனா பிரச்சனை எது இருந்துச்சுன்னா இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பத்திலே முயற்சி எடுங்க. கட்டாயமாக முடிவில் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துருங்கிறது தெளிவாக சொல்ல முடியும். அதுபோல் குழந்தை பாக்கியத்துக்காக நான் என்ன பண்ணனே தெரியல, கோயிலாக சுற்றுறேன், கோயிலாக சுற்றினானே நான் குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஃபீல் பண்ணுற ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கோச்சார ரீதியாக பாண்டமாக போகும்போது உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக எய்வ் பண்ணி உங்களுடைய மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிரக நிலையாக கொடுக்கின்றன. அதுபோல் தான தர்மங்கள் அதிகமாக பண்ணுறீங்க. நீங்கள் தான தர்மங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ரொம்ப ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும். ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் யாகங்கள் மற்றும் வேடிக்கை, அதாவது இறை வழிபாடு இதெல்லாம் பண்ணுறதுல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள் லைஃப்பில் மாற்றம் ஏற்படும். அப்படின்னா தான தர்மங்கள் யாருமா எந்த ராசிக்காரங்கன்னா ஒவ்வொரு வாரம் தன்னாலும் முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எப்படி தடைகள் எல்லாம் விலகி தன்னுடைய வாழ்க்கையில் சரியான ஒரு பாதையை நோக்கி பயணிச்சிடுவாங்க. இன்னும் இவனுக்குள்ளும் பிரச்சனை வருது, ஆனால் இவன் எப்படி அந்த பிரச்சனையை சமாளிக்கலாம், இவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இவன் ஃபேஸ் பண்ணிடுறானே அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போம் பார்த்தீங்களா. ஒன்று அவங்களுடைய முன்னோர்கள், அவங்களுடைய தாத்தா, அவங்களுடைய முன்னோர்கள் நிறைய தான தர்மங்கள் கொடுத்து உதவி இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து மற்றவங்க வாழ்த்திருப்பாங்க, உங்களுடைய சங்கதி ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு வாழ்த்திருப்பாங்க பார்த்தீங்களா. அதன் அடிப்படையில் சில பேருக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அந்த வாழ்த்துக்கள் ஆரம்பிக்கிறது உண்மை. ஸோ அதே போல தாங்க நீங்கள் இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு தான தர்மங்கள் அதிகமாக பண்ணுறீங்களோ உங்களாம் முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் முடிஞ்ச ஒரு 100 ரூபா ஒரு 500 செலவழிப்பாங்க. அதே ஒரு 1000 வச்சுக்கோங்க, ஒரு 20 ரூபா 30 ரூபா கூட தானம் பண்ணுவாங்க.
தானத்தோட அளவு கான்செப்ட் கிடையாது. நம்ம யாருக்கு கொடுக்குறோம், அந்த கொடுக்குற தான தர்மங்கள் யாரை போய் சென்றடையுதுங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ சரியான ஒரு நபருக்கு ஒரு சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, அந்த சாப்பாடு கொடுத்துட்டா எங்கேயா சாமி நல்லா இருக்குன்னு பார்த்தீங்களா, அது உண்மையான தானம் தர்மம். அதை வாங்கி வச்சு சாப்பாடு வாங்கி வச்சு சாப்பிடுறேன் அப்படிங்கன்னா அது ரியாலிட்டி கிடையாது. இதான் உண்மை. ஸோ நான் கொடுக்குற உதவி, அது உணவாக இருந்தாலும் சரி, இல்லை கல்வி கொடுக்குற உதவியாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஊனமற்றவர்களுக்கு மருத்துவ செலவுக்கு சம்மந்தப்பட்ட உதவியாக இருந்தாலும் சரி, யாருக்கு நீங்கள் உதவி செய்தாலும் அந்த உதவியின் தன்மை சரியான முறையில் தான தர்மத்துக்குரிய விஷயமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றமும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் உறுதியாக உண்டுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, இளைய சகோதரர், உங்களுடைய இளைய சகோதரனுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் இளைய சகோதரன் உங்களோட பற்றி பேசுவாங்க. அதே போல் உங்க கூட வேலை பார்க்குற கொஞ்சம் உங்களோட வயது கம்மியானவங்க உங்களுக்கு இந்த வட்டம் கட்டாயமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய வேலை விஷயங்களையும் சரி, அல்லது வேறு ஏதோ விஷயத்தில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாதையை முன்னோக்கி செல்வதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று உறுதியாக போடலாம். அதில் கனவு மனைவி ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்கும். கணவன் வந்து மனைவியை புரிஞ்சுட்டு வாங்க, மனைவி வந்து கணவனை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இந்த கலியுகத்தில் நடக்கிற தாக்கம் என்னன்னா, ஏகப்பட்ட பேர் ஜானம் பார்க்க வரவங்க சொல்கிறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க, என்னோட கனவை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்க, என்னுடைய மனைவியை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே மாட்டேங்காங்க, நான் சொல்கிறத எதிரான அகேன்ஸ்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நிறைய ஜாதகம் பார்க்குறவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, முதல்ல அடிப்படை உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதக ரீதியாக பொருத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்காது. வெறும் நட்சத்திரம் பொறுத்தவங்க மட்டுமே பார்க்குறாங்க, டிக் பண்ணுறாங்க, ரொம்ப பொறுத்த முடிச்சிடலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லினாங்க. அதனால நான் முடிச்சுட்டு வந்தாங்க. சரி, லவ் மேரேஜ் முடிச்சிடாங்க. லவ் மேரேஜ் முடிச்சு சூப்பராக இருக்கும் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் நான் ஜாதகம் பார்த்து இப்போ முடித்தேன் என் அக்காவுக்கு, ஆனால் அவங்க வாழ்க்கை நல்லா இல்லையே, அப்போ காலத்துக்கு மேலே தான் பெஸ்ட்டாக அப்படின்னு கேள்வி கேட்குறவங்கள நிறைய பேர் கேட்டாங்க. அப்படி கிடையாதுங்க. ஸோ அவங்களுடைய நேச்சுரல் விஷயமே சில நேரங்களில் அவங்க ஜாதகம் அவங்களுக்கு ஜாதகமும் மேட்சுக்கு அமைஞ்சிருக்கும். ஸோ அதனால் லவ் மேரேஜ் முடிச்சு ஒரு சிறப்பாக இருக்காங்க, ஒரு அந்யோன்யமாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் லவ் மேரேஜ் முடிச்சு எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுது, எத்தனை குடும்பங்களில் கஷ்டத்தையும் கவலையும் சந்திக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 85% சந்திக்காங்க. ஓகேவா? அதே ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சு அதில் ஒரு % பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா 25% கண்டிப்பாக பாதிப்பு இருக்கதான் செய்யுது. இதுக்கு அதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு ஜோசியத்தை நீங்கள் பொருத்தம் பார்க்க கொடுத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பொருத்தத்துக்கு அவர் காரணம் இருந்து 20 வருஷமாச்சு செலவழிக்கணும். அப்படி அவர் செலவழித்து பொருத்தம் நேரத்தை செலவழித்து பொருத்தம் பார்த்தோம்னா அவரால் மிக தெளிவாக ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்க்க முடியும். ஸோ அதுக்கான கால இடம் நம்ம யாரும் கொடுத்த கிடையாது. 10 நிமிஷத்துக்கு ஒரு சமயம் பொருத்தம் பாட்டிக்கா முடிச்சிடலாம் அப்படின்னு தான் கேட்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை மாற்றி பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்யாணம் முடிச்ச யாருமே தோற்றுதா சரித்திரமே இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஸோ இந்த கனவு மனைவி ஒற்றுமை இந்த மாதத்தில் சூப்பராக இருக்க போது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை வாழ்வீங்கிறது உண்மை. அப்புறம் உங்களுடைய பேச்சாற்றல் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழலை உருவாக்கும். உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல மாற்றங்களும் ஆதாயங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிரகங்கள் அடங்கி கொடுக்கின்றன என்று பார்க்குறோம். இந்த மாதத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய கவனமான விஷயங்கள் என்று பார்க்கும்போது, நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். யாருக்கும் வாக்கு கொடுப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மூத்த சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாதங்களை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா இந்த ஜூன் மாதம் ரிஷபராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுங்க. வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்பது உண்மை. இந்த ஜூன் மாதத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரையும் ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எது புது முயற்சிகள் இருப்பதாக தான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நிதானம் முடிவெடுத்து பண்ணுங்கள். அவசரப்பட வேண்டாம். யாராச்சும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் டைவர்ட் பண்ணாலும் நீங்கள் எது டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். மனசார நிதானமாக இருங்க. முடிஞ்சது தியானம் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் காலையில் எழுந்து யோகா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சந்திராஷ்டம்ன்றது மிகப்பெரிய பாதிப்பை கொடுப்பதில்லை. ஏன்னா சந்திராஷ்டம்ன்றது மனதை சம்பந்தப்பட்ட விஷயம், மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயம் தான் சந்திராஷ்டமம். ஏன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில்
பயணிக்கும் செய்யும்போது அதாவது சந்திராஷ்டம் விஷயங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கிரகநிலையான விஷயங்களில் கவனமாக இருக்க உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு. நீங்கள் சந்திராஷ்டம் அன்னைக்கு அருகில் இருக்கும் விநாயகர் வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய வெற்றியும் உண்டு நண்பர்களே. வாய்ப்புரிந்த நல்ல உள்ளவர்களுக்கு மேலும் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் சிவராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரவாணி, சிவராசி. நன்றி.